இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் கிரியேட் ஆகும், அதையும் சேர்த்து. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அண்ட் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிசியில் நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து டைரெக்டாக அடோபில் போய் இன்ஸ்டால் பண்ணாமல் எனி எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட கிராக் வெர்ஷன் இல்லாத போது 7 days அது வந்து ட்ரையல் பீரியட் வரும். ஸோ அந்த ட்ரையல் பீரியட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கு ரிலேட்டடாக பண்ணலாம். ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னுடைய ஃபோட்டோஷாப் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோஷாப் CC 2018 ட்ரையல் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வருது. ஸோ ஜாயின் நவுன்னு கொடுக்குது. ஆனால் நான் வந்து இப்போ அது க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் ஜாயின் நவ் பண்ண மாட்டேன். ஸோ அது வந்து பெய்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக காசு செலவு பண்ண வேண்டியது வரும். ஸோ வேணாம். ஸோ இப்போ என் ஃபோட்டோஷாப் வந்து என் மவுஸ் பாயிண்டர் வந்து இப்போ ஃபோட்டோஷாப் மேலே ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கேட்குது. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ண பின்னாடி ஃபைல் இன் லொக்கேஷன் கேட்கும். ஸோ அந்த ஃபைல் இன் லொக்கேஷன் பண்ணிங்கன்னா அதோட ஃபோல்டருக்கு போயிடும். ஃபோட்டோஷாப் இப்போ இருக்கிற அப்ளிகேஷனோட ஃபோல்டருக்கு போயிடும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்தீங்கன்னா AMTன்னு இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா AMTன்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. AMTக்குள்ளே லாஸ்ட்டில் கீழே எண்ணில் பார்த்தீங்கன்னா XML அப்ளிகேஷன் இருக்கும் பாருங்கள். XML டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். XML டாக்குமெண்ட் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அந்த ஃபோல்டர் மட்டும், அந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபோல்டர் மட்டும் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிடுங்க. மினிமைஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நான் ஓப்பன் பண்ணணும். டைரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. அதாவது நோட் பேட் மூலிமா ஓப்பன் பண்ணலாம். நோட் பேட் மூலிமா ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அதுக்குள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு இதில் வந்து காமிக்குது. ஸோ அப்படியே கீழே வர பாருங்கள். கீழே வந்த பின்னாடி ட்ரையல் சீரியல் நம்பர்னு இருக்குது பாருங்கள். இந்த ட்ரையல் சீரியல் நம்பரை இங்கே தான் நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரையல் சீரியல் நம்பர்னு ஒரு 20 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட்டில் என்ன நம்பர் வருமோ அந்த நம்பரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது இப்போ 71ன்னு கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த 71 அப்படின்றது 72 மாற்றிக்கிறேன். உங்கள் கிட்டே வேறு எது இருந்தாலும் சரி, 25 இருந்தாலும் சரி 26 மாற்றிக்கலாம், 20 இருந்தாலும் 21 மாற்றிக்கலாம். அந்த மாதிரி அதிகப்படுத்திட்டு போகணும். இப்போ இது 7 days முடிஞ்சிச்சுன்னா அடுத்து வந்து 73 கொடுப்பேன். இந்த மாதிரி ட்ரையல்ஸ் ஓகே. இது வந்து திருப்பியும் உள்ளே எடுத்து போட்டுருங்க. எங்கே இருந்துச்சோ அங்கேயே தூக்கி போட்டுருங்க. இதை இந்த XML டாக்குமெண்ட்டை வந்து அங்கேயே தூக்கி போட்டுருங்க. ஸோ இதை அப்படியே அதை சேவ் பண்ணிக்கோங்க. அந்த நோட் பேடில் சேஞ்ச் பண்ணது வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்ட பின்னாடி இது உள்ளே தூக்கி போட்டுருங்க. உள்ளே தூக்கி போட்ட பின்னாடி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், இல்லைனா ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் இல்லை ரிஃப்ரெஷ் ஏதோ ஒன்று பண்ணிங்கனாலும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ என் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் இப்படி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ என்கிட்ட இப்போ 2018 ஃபோட்டோஷாப் CC 2018 இருக்குது. ஸோ இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கற்றுட்ருக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் வேணுனாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் கிடைக்கும். நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பு கிராக் வெர்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க.